ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப வருஷம் கழித்து நம்ம தமிழக அரசு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு மினிமம் நீங்கள் 8th படிச்சிருந்தாலும் சரி, இல்லை எழுத படிக்க, அதாவது லிட்ரேட், உங்களுக்கு தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தாலும் சரி, 10th ITI அதே மாதிரி டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ரோல்களுக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் 45 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, இந்தந்த கேட்டகரிக்கு இந்த ஏஜ் லிமிட்டெல்லாம் கிடையாது. எந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 45 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரோல்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்குறாங்க. ஆண்கள் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அது ஒவ்வொரு வேலை வாய்ப்புகளுக்கு பெண்கள் அப்ளை பண்ணலாம், மற்ற வேலை வாய்ப்புகளுக்கு ஆண்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தேர்வும் கிடையாது, தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். முழுக்க ஆட்களை நேர்காணல், அதாவது இன்டர்வியூ வச்சு மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுடைய சான்றிதழ்களை சரி பார்ப்பாங்க. அது முடிஞ்சோடனே உங்களுக்கான வேலை வாய்ப்பை வழங்கிடுவாங்க. சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 மாத சம்பளம் கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 20 மார்ச் 2025 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 வாரத்துக்கு பக்கத்தில் டைம் இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சூப்பரான சான்ஸு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தகுதி விருப்பம் இருக்க ஆண் பெண் இருபாலரும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், கமெண்ட்லேயும் லிங்க் பின் பண்ணியிருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்குள்ளே கீழே எண்டில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கடைசி 3 மாதத்துக்குள்ள எடுத்த புது ஃபோட்டோவாக இருக்கணும். அதுக்கு பழைய ஃபோட்டோவாக ஒட்டாதீங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த இடத்துல நேம் வித் இன்ஷியல்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பெயர், அதை இன்ஷியலோட என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இரண்டாவது, ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம். கல்யாணம் ஆன பெண்களாக இருந்துச்சுன்னா நீங்கள் கணவர் பேரை மென்ஷன் பண்ணணும்னா மென்ஷன் பண்ணலாம், இல்லை அப்பா பேரை மென்ஷன் பண்ணுறதுனாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். கல்யாணம் ஆகாத ஆண் பெண் இருபாலரும் உங்களுடைய அப்பா பேரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி, அதை எப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் அதை எழுதிட்டு ஸ்லாஷ் போட்டு, அதுக்கப்புறம் மந்த் அதை ஸ்லாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இயர் ஃபுல்லாகவே அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏஜ் அஸ்ஸான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும், அதாவது மேலே கொடுத்துருக்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வச்சு கால்குலேட் பண்ணி இன்ன வரைக்கும் உங்களுக்கான வயது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இமெயில் ஐடி, உங்களுடைய மின் அஞ்சல் முகவரி என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்கள் என்னென்ன அட்ரஸை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அதுக்கு நீங்கள் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வைக்கலாம், இல்லை ரேஷன் கார்டு வைக்கலாம், இல்லை ஓட்டர் ஐடி, இதில் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். அட்ரஸ் ப்ரூஃபுக்கு டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோடு எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரையும் கட்டாயம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒரு நம்பர் ரீச் ஆகலைன்னா இன்னொரு நம்பர் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக மறக்காமல் 2 நம்பர் இருந்துச்சுன்னா 2 நம்பரையும் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் ஃபுல் அட்ரஸ், மேலே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்கள் என்ன அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். கீழே உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் எழுதிக்கோங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோட் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் நோன், உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் மொழிகள் தெரியும். ரீட் அண்ட் ஸ்பீக், இப்போ எக்ஸாம்பிள் தமிழ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், தமிழ் எனக்கு பேசவும் தெரியும், எழுதவும் தெரியும், பேசவும் தெரியும் அப்படின்னா 2மே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் உங்களுக்கு படிக்க மட்டும்தான் தெரியும்னா படிக்க மட்டும், இல்லை பேசவும் தெரியும்னா பேச மட்டும். இது வேறு ஏதாவதுனா
அதில் என்ன அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு ரீட் அண்ட் ஸ்பீக் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ், கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 10th ஸ்டாண்டர்ட், அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லிட்ரேட், அதாவது எழுத படிக்க தெரிஞ்சதுலேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ மேபி நீங்கள் 6வது தான் நான் படிச்சிருக்கேன், அதுக்கான டிசி எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல 6th மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல இந்த சப்ஜெக்ட் ஆர் கோர்ஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை, எங்கே படிச்சிங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை 10th அப்படின்னா 10th என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிற சப்ஜெக்ட் அதுக்கு மென்ஷன் பண்ணாதீங்க. நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட் என்ன அப்படிங்கிறது. 12th 12th என்ன நீங்கள் வந்து கோர்ஸ் முடிச்சிங்க, 12th எந்த குரூப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்கூல், எப்போ பாஸ் பண்ணீங்க, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க. கிராஜுவேட் படிச்சிருக்கீங்கன்னா கிராஜுவேட்டில் என்ன முடிச்சிங்க, எந்த இன்ஸ்டியூஷனில், எப்போ பாஸ் பண்ணீங்க, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ். போஸ்ட் கிராஜுவேட்னா அதுக்கான டீட்டெயில்ஸ். இதில் ஏதாவது ஒன்று தான் இருக்குது, இப்போ எனக்கு 10th தான் இருக்குன்னா 10th மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை மிச்சம் இது எல்லாமே இருக்குது அப்படிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணால் போதும். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ், இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலராக வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியும், முடிச்சிருக்கீங்க, அதுக்கான சர்டிஃபிகேட் எங்கிட்ட இருக்குது அப்படின்னா அது என்ன கோர்ஸ், எங்கே படிச்சிங்க, என்ன சப்ஜெக்டில், என்ன கிரேடில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா ஆஃபீஸ் ஆர் இன்ஸ்டியூட் நேம், எந்த ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்களோ அதுக்கான நேம், நேச்சர் ஆஃப் டியூட்டி, அதாவது அங்கே என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எத்தனை வருஷமாக நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணீங்க, அங்கே உங்களுக்கான சம்பளம் என்ன, இதே மாதிரி 2-3 இடத்துல நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீழே வந்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க. மறக்காமல் உங்களுடைய கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இதை ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சமூக நலத்துறையிலேருந்து வழக்கு பணியாளர், கேஸ் ஒர்க்கர் 1 and 2ன்னு 2 விதமான பதவிகளை அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கான வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 18 முதல் 40 வயதினர், அதாவது இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் இன் லா, அதாவது லா படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை பேச்சுலரில் சோசியல் ஒர்க், இல்லை சோசியலாலஜி, இல்லை சோசியல் சயின்ஸ், இல்லை சைக்காலஜியில் முடிச்சிருக்கீங்கன்னா இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். உங்களுக்கான மாத சம்பளம் அப்படின்னா 18,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் வழங்குறாங்க. பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெண்கள் தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இரண்டாவது என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாவலர், அதாவது செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த ரோலுக்காக ஆட்கள் எடுக்கிறாங்க. நீங்கள் 45 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு செக்யூரிட்டி பர்சனலாக 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும், உங்களுக்கு எழுத படிக்க தமிழில் தெரிஞ்சிருந்தால் போதும், அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 12,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்நோக்கு உதவியாளர், அதாவது மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர்னு சொல்லுவாங்க, அந்த ரோலுக்காக எடுக்கிறாங்க. இதுக்கு 45 வயது வரை இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இதில் பார்த்தீங்கன்னா லிட்ரேட், அதாவது தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதும், அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் தான். மாத சம்பளம் அப்படின்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. இது கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு கீழே இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் வந்து நடந்துகிட்ருக்கு. அதுக்கு கீழே தான் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு கீழே தான் இப்போ நீங்கள் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துட்டோம். அது கூட உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, அறை எண் 88, தரைத்தளம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகம், திண்டுக்கல் மாவட்டம் 624004 என்ற முகவரிக்கு வரும் 20/3/2025 மாலை 5:45க்குள் அனுப்ப வேண்டும் எனவும் தாமதமாக பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் எனவும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் இதுக்கான வேலைவாய்ப்பு. ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வெளியே மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.